நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல வேளையிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கும் உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். முதலாவது, உங்க முகங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா சத்தியத்தை கேட்கக்கூடிய அந்த வாஞ்சியோட இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா காலையில நீங்க சாப்பிட்டது என்ன சாப்பிட்டீங்க? பொங்கல் சாப்பிட்டாலே பொதுவா என்ன வரும்? புறக்கம்னு சொன்னீங்களா? எனக்கு உற்சாகம்னு கேட்டுச்சு. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன வரும்? உற்சாகம். சரி, அப்ப நீங்க எல்லாரும் உற்சாகத்தோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எப்பவும் சொல்றத போல யாரை நம்பாதீங்க. நீங்க உற்சாகமா தான் இருப்பீங்க, ஆனா யாரை நம்பக்கூடாது? உங்க பக்கத்துல இருக்கவங்களை மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா உற்சாகத்தை விட்டு எதுக்குள்ள போயிடுவாங்க? உறக்கத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க உங்களை கவனிக்க வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்க தூங்குனாங்கன்னா மட்டும் கொஞ்சம் தட்டி எழுப்பி என்ன பண்ணிருங்க, கொஞ்சம் தூங்காதீங்க சிஸ்டர், தூங்காதீங்க பிரதர். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிரதர்ஸ் நமக்கு கன்வென்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரி, நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சத்தியங்கள் கேட்டு தேவனுக்குன்னு நம்மளை அர்ப்பணிக்கும் போது, நம்ம இந்த அடிப்படை சத்தியங்கள்லாம் கேட்டு தேவனுக்குன்னு நம்ம அர்ப்பணிக்கும் போது என்னன்னு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் என் மனசும் மாம்சமும் விரும்பினபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ஆனா இனி நான் என்ன பண்ண போறேன்னா உங்க சித்தம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? உடன்படிக்கை பண்றோம் தேவனோட. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த மனசும் மாம்சமும் விரும்பி வாழ்ந்துட்டோம் ஒரு வாழ்க்கை. இப்ப திடீர்னு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும்னா முடியாது. அப்ப நம்ம தேவனுக்கிட்ட கேட்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, உங்களால இது முடியாது, ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிதான் தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தராருங்க. அப்ப இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவன் நமக்கு தர்றதுதான் பரிசுத்த ஆவி, வேற எதுக்குமே இல்லை. தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு, இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் தேவன் நமக்கு தராரு அவருடைய பரிசுத்த ஆவி. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியினுடைய தன்மைகள் என்ன, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய வாழ்க்கை முறை அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த நம்ம பார்த்துட்ட வசன ஆதாரத்தின்படி நம்ம பார்க்க போகிறோம். அப்ப இந்த வசன ஆதாரத்துல பார்க்கும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இதுல எத்தனை காரியங்கள் இருக்குங்க? 2 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்கல, ஆண்டவர் எதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுலதான் பிரதர் சொன்ன மாதிரி 3 காரியங்கள் இருக்கு. எதை கொடுத்திருக்கிறாருங்கிறதுல 3 காரியங்கள் இருக்கு. பொதுவா அந்த வசனத்தை 2ஆ பிரிக்கணும்னா என்னென்ன அதாவது தேவன் நமக்கு எதை கொடுக்கல அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதலாவது எதை நமக்கு கொடுக்கல? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்ப தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையே, அப்ப யார் நமக்கு இந்த பயமுள்ள ஆவியை கொடுத்தா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரோமர் 8:15 கூட நம்ம வாசிச்சிடலாம். ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
இத பாருங்க, இங்க அப்போஸ்தலன் பவுல் மறுபடியும் வலியுறுத்துகிறார். அந்தபடி திரும்பவும் மறுபடியும் நீங்க பயப்படுகிறதற்கு என்ன பண்ணல, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, பயத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுக்கல, திரும்பவும் நமக்கு அவர் பயத்தின் ஆவியை நமக்கு தரல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து புரிந்து கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நாம எல்லாரும் பெற்றிருந்த ஒரு ஆவி என்ன ஆவி, பயத்தின் ஆவி அப்படின்னு பாக்குறோம். அப்ப நாம மாத்திரம் இல்லைங்க, இந்த முழு மனுக்குலமும் கூட பாத்தீங்கன்னா இந்த பயத்தின் ஆவியில தான் பிடிக்கப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, உலக மக்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா என்ன பயம் அப்படின்னா, பேய் பிசாசுன்னா என்னதுங்க, பயம் உலக மக்களுக்கு. சரிங்களா? அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு, பொதுவா கிறிஸ்தவர்களுக்குன்னா என்ன பயம் இருக்கு, நரகம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு. விலங்குகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விலங்குகளுக்கெல்லாம் எதை பார்த்தா பயம், மனுஷங்களை பார்த்தா பயம். இந்த மனுஷங்களுக்கெல்லாம் எதை பார்த்தா பயம், விலங்குகளை பார்த்தா பயம். எப்ப அந்த இரண்டாம் உலகம் ஆரம்பிச்சுச்சோ அப்பதான் தேவன் முதலாவது கொடுத்தாரு, விலங்குகளை பார்த்தா மனிதர்களை பார்த்தா விலங்குகளுக்கு என்ன வரும், பயம் வரும். முதலாம் உலகத்துல அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் நோவா ரெண்டா ஜோடியா வரணும் அப்படின்னு சந்தோஷமா வந்தாங்க. அவ்வளவு நாள் அவங்க பேழைக்குள்ளே இருந்தாங்க. அப்ப மிருக பயங்கள்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார்னா, ரெண்டாம் உலகத்துல தான் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, இனி மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வரும்னா அந்த ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, மிருகங்களுக்கு மனுஷனை பார்த்தா பயம், மனுஷனுக்கு மிருகங்களை பார்த்தா பயம் அப்படின்னு பாக்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு மிருகங்களை பார்த்தா பயப்படுறது இருக்கட்டும், வீட்டுல வருமே சின்னதா கரப்பாம்பூச்சி, இதை பார்த்தாலே இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்க, எல்லாருக்கும் அங்க பயம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது இந்த பயம்ங்கிறது மனிதர்களுக்கு முழுக்க அது அப்படியே ஆழ பதிஞ்சு போன ஒரு காரியமா இருக்கு. இன்னும் விசேஷமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் எதை குறிச்சு பயம்னா எதிர்காலத்தை குறிச்சு பயம். நாளைக்கு அவங்களுக்கு ஆன மாதிரி ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அதனால முக்கியமா அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, பணத்தை அங்க இங்கன்னு ஓடி ஆடி நைட்டு பகலா வேலை செஞ்சு இந்த பணத்தை கஷ்டப்பட்டு சேர்க்கிறாங்க. பணத்தை சேர்த்து முடிச்ச உடனே இன்னொரு பயம் வந்துடுது. என்ன பயங்க, இந்த பணம் என்ன ஆயிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாதே, வேற யாரும் திருடிடக்கூடாதே. அப்ப பாருங்க, இந்த பணத்துக்கு செலவு வந்துடக்கூடாதே. பணம் எதுக்கு சேர்க்கிறோம், ஏதோ கஷ்டம் வந்தா செலவு பண்றதுக்கு தானே சேர்க்கிறோம். எங்க நீங்க சேர்த்துட்டு செலவு பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் வருதான்னு பாருங்க. இப்ப பேங்க்லயே ஒரு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு செலவாகி போச்சு, 1 லட்சத்தை எடுத்து பாருங்க, அப்பா 5 லட்சம் சேர்த்து வச்சதுனால 1 லட்சத்தை எடுத்துட்டேன் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கா, ஐயோ 5 லட்சம் சேர்த்து வச்சேன் 1 லட்சத்தை எடுத்துட்டேனே அப்படிங்கிறது கவலையை தருதா? அதெல்லாம் 5 லட்சம் சேர்த்து வச்சவங்களை கேளுங்க பிரதர், எங்களை கேட்குறீங்க அப்படிங்கிறீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்க, பணத்தை சேர்த்து வைக்கிறோம் எதுக்கு, கடைசி காலத்துல அந்த பயத்தை போக்குறதுக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை சேர்த்த உடனே அந்த பணமே என்னத்தை கொண்டு வந்துருதுன்னா பயத்தை கொண்டு வந்துருது. அப்ப முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த முழு உலகம் இந்த பயத்திலேயே உழண்டுகிட்டு இருக்கிறத பாக்குறோம். இப்ப இந்த பயம் எப்ப ஆரம்பிச்சிச்சு, முதலாவது இந்த பயம் மனுஷனுக்குள்ள எப்ப வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எப்ப மனிதர்கள் பாவத்துக்குள்ள போனாங்களோ அப்பதான் இந்த பயம் முதல் அங்க வந்துச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். பயந்து, இதான் முதல் மனுஷனுக்கு வந்த பயம். எப்ப பாவத்துக்குள்ள போனாங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள முதல் அங்க பயம் வந்துச்சு. அப்ப இந்த பயத்தின் ஆவியை தேவன் தரல அப்படிங்கிறத வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா நீங்க பயத்துக்குள்ள போயிடுவீங்கிறதுக்காகத்தான் பயப்படாதீங்கன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லி இருக்கிறாருங்க பைபிள்ல? 365 ஒரு சிலர் சொல்றாங்க, 366. மொத்தத்துல ஒரு வருஷத்தினுடைய நாட்கள் எத்தனையோ அத்தனை தடவை வேதத்துல என்ன சொல்லிட்டாரு,
பயப்படாதே பயப்படாதேன்னு சொன்னார். எங்க பயப்படாதேன்னு சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பயப்படாதேன்னு ஆரம்பிச்சவரு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி 366 தடவை சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பயப்படாதன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? அதனால இப்ப பயம் எதுல எல்லாம் போயிடுச்சு தெரியுங்களா? ஆண்டவருக்கு பயப்படுறதுலயே இப்ப என்ன ஆகி போச்சு? பயம் இல்லாம போச்சு. இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்த பயம் கூட ரொம்ப சங்கடகமான விஷயம்தான். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள வந்த உடனே பயம் அநேகருக்கு விட்டு போச்சுங்க. ஆண்டவர் சொன்னது உலகத்தை குறிச்சோ, உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகளை குறிச்சோ, எதிர்காலத்தை குறிச்சோ பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயமே குறைஞ்சு போச்சு. ரொம்ப துணிகரமா, கொஞ்சம் கூட தேவ பயமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அநேகர் போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி இவங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இப்படி இவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி இவங்க நடந்துகிட்டு எப்படி இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜனங்கள்கிட்ட விசேஷமாய் நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில குறைஞ்சுக்கிட்டு வரத பார்க்க முடியுது. ஆனா தேவன் பயப்படாதேன்னு சொன்னதெல்லாம் இந்த உலகத்தை குறித்த காரியங்களுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் என்ன சொன்னார்னா, அதுக்கு நீங்க பயந்துகிட்டு இருக்காதீங்க, நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏன் நீ பயப்பட வேணாம்? எது உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாத, எது உனக்கு பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாத. நான் எங்க இருக்கேன்? நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை, நீ பயப்படாதே அப்படிங்கிறாரு. அடுத்து 13வது வசனம், ஏசாயா 41:13, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? அதாயிடுமோ இதாயிடுமோ, அவங்களுக்கு நடந்த மாதிரி இவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் ஆயிடுமோ, எதுக்கு பயப்படுற? நான் உன் கூட இருக்கேன்ல அப்படிங்கிறாரு. 14வது வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது சொல்றாரு பயப்படாதே. சபைக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா பிரதர்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10வது வசனம், மத்தேயு 28:10, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் போது சொல்றாரு பயப்படாதே. அதுல விசேஷமாய் சபைக்குன்னு சொல்லும் போது சொல்ற முக்கியமான விஷயமே என்னதாங்க? பயப்படாதே. லூக்கா 12:32, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தை. அப்ப நம்மளை யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னது பயப்படாதேங்கிறது எல்லாமே எதிர்காலத்தை குறிச்சும் உலக காரியங்களை குறிச்சும். ஆனா இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு? நம்மளே நிதானிச்சு பார்ப்போம். உண்மையிலே ஆரம்பத்துல இந்த சத்தியத்துக்குள்ள வந்தப்ப இருந்த அந்த தேவ பயம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நமக்கு இருக்குதா? குறைஞ்சிருக்குதா? ஏன்னா யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களோட மட்டும்தாங்க தேவன் தொடர்பு வைக்கிறார். ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்ப அந்த ஒரு நடுக்கம், அந்த பயம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? ஆரம்பத்துல அந்த ஜெபம் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு பயம் இன்னைக்கெல்லாம் ஜெபம்னா ஒரு சாதாரண விஷயமா ஆயிட்டு போச்சு.
சத்தியத்தை எடுத்து பேசுறதுக்கெல்லாம் எந்த பயமுமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அவருக்கு பயப்படுகிறவர்களைத்தான் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா சாத்தான் பண்ணுகிற மிகப்பெரிய வஞ்சனை என்னன்னா, உலகத்தையெல்லாம் பார்த்து பயப்படு, எதை பார்த்து பயந்துராத, தேவனையோ தேவனுடைய வார்த்தைக்கெல்லாம் நீ ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்காருன்னா ஜனங்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். சரி, இது முதல் காரியம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்ப தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்ப ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல, அன்பின் ஆவியை குறித்து பார்க்க. ஏன்னா அன்பின் ஆவியை குறித்து நம்ம நிறைய படிச்சிட்டோம். யாரையெல்லாம் சிநேகிக்கணும், எது வரைக்கும் சிநேகிக்கணும்? யாரை சிநேகிக்கணும் சொன்னீங்க? சத்துருக்களை எல்லாம் சிநேகிக்கணும். யாரை வெறுக்கணும்? சகோதரர்களை எல்லாம் இல்லையே, எனக்கு அப்படி தெரியலையே. சத்துருக்களை எல்லாம் சிநேகிக்கணுமா, ஆனா சகோதரர்களை எல்லாம் என்ன பண்ணுமா? இன்னைக்கு பாருங்க, நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு பயங்கரமான பிரயாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிற சகோதரர்களை சிநேகிக்கிறதுக்கு விரும்புறோமா? அது பிரதர், அவர் பிரதர், அப்படி இவங்க இப்படி. அதனால என்னால என்ன பண்ண முடியல, ஒரு நமஸ்தே கூட சொல்ல முடியல. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சகோதரர்களை சிநேகி. நீ பார்க்கிற சகோதரனையே சிநேகிக்கலையே, அப்புறம் நீ என்கிட்ட அன்பு கூறுறேங்கிறியே, எவ்வளோ ஒரு நடிகன் நீ அப்படிங்கிறாரு ஆண்டவர் நம்மளை பார்த்து. ஆனா நம்ம கவனத்தை பூரா சத்துருக்களை சிநேகிக்கணும். எங்க சத்துருக்களை சிநேகிச்சோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க சகோதரர்களையே சிநேகிக்க முடியல, அப்புறம் எங்க சத்துருக்களை நம்ம சிநேகிச்சு நம்ம தேவ குணலட்சணத்தை வாங்க போறோம் இல்லைங்களா? அப்ப சிந்திச்சு பார்க்கணும், உண்மையிலேயே நாம அப்படித்தான் இருக்கிறோமா? அந்த அன்பின் ஆவி நம்ம கிட்ட கொஞ்சமாச்சும் வந்திருக்குதா அப்படிங்கிறத நம்மளே சிந்திச்சு பார்த்துப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை குறித்து தான் பார்க்க போறோம். அப்ப முதலாவது இந்த பரிசுத்த ஆவியை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் இல்லைங்களா? எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? உறக்கமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்க, சந்தோஷம். அப்ப முதலாவது இந்த பரிசுத்தாவியை குறித்து பார்க்கும்போது, எப்ப இந்த பரிசுத்தாவியை தேவன் நமக்கு தாரார் அப்படிங்கும்போது, நாம் உடன்படிக்கை செய்யும் போதுதான். ஏன்னா சும்மாவெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க, ஒரு நிபந்தனையின் பேர்ல தான் தாராரு. என்ன அந்த நிபந்தனை? ஆண்டவரை இனி உங்க சித்தம் செய்ய வர்றேன்னா தான் அவர் அதை தருவாரு. சும்மா நான் என் இஷ்டத்துக்கு நடப்பேன், உலகத்துல தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வேன், எனக்கு பரிசுத்தாவியை தாங்கன்னா எதுக்கு அதை தரணும்? அதனால அவர் சித்தம் செய்யணும்னு உண்மையா விரும்புறவங்களுக்கு தாங்க அதை தராரு. மற்றவங்கள பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட மாதிரி நான் பரிசுத்தாவியில தான் இருக்கேங்கிற மாதிரி நடிக்கலாம். ஆனா உண்மையிலேயே தேவன் பரிசுத்தாவியை யாருக்கு தருவார்னா, அது அவருக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். யார் உண்மையிலேயே தேவ சித்தம் செய்யணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் தருவார். இன்னைக்கு மற்ற பேர் சபைகள்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு நிறைய அடையாளங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வேகமா கையை தட்டுறது, முழங்கால் போட்டுக்கிட்டே குதிக்கிறது, முடிஞ்சா செவுத்துல கூட ஏறுறது, சரிங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கிட்டேங்கிறதுக்கு அடையாளம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டதுக்கு யார் தெரியுங்களா சரியான சாட்சி? தேவன் மட்டும்தாங்க சாட்சி. அவருக்கு தான் தெரியும். அடுத்து முக்கியமா இன்னொருத்தருக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்கு. யாருக்குங்க? நமக்கு, அப்புறம் இன்னொருத்தருக்கு, அதாவது நம்ம மத்தியில இன்னொருத்தருக்கு தெரியறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியுங்களா? நம்ம குடும்பத்தாருக்கு. மனைவி சொல்லணும், என் கணவன் உண்மையிலே பரிசுத்தாவியை பெற்றவர்னு மனைவி சொல்லணும். கணவன் சொல்லணும், என் மனைவி உண்மையிலே அவங்க பரிசுத்தாவியை பெற்றவங்கன்னு அவங்க சொல்லணும். நம்ம பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பா பரிசுத்தாவியை பெற்றவர், எங்க அம்மா பரிசுத்தாவியை பெற்றவங்கன்னு அவங்க சொல்லணும். அவங்கெல்லாம் சொல்லாம சபையில இருக்கிற சகோதர சகோதரிகள், ஐயோ இந்த பிரதர் ஸ்பிரிச்சுவல்ல சூப்பர் பிரதர், பயங்கரம் பிரதர், பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்க வந்து என்ன பண்ணிடலாம், நல்லா நடிச்சுட்டு போயிடலாங்க. அப்ப முதலாவது நமக்கு தெரியும் நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருக்கோமான்னு. அடுத்து அதை கொடுத்த தேவனுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வெளியில தெரியணும்னா முதலாவது நம்ம குடும்பம் சொல்லணுங்க. அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தாவியை பெறும்போது முதலாவது எங்க வருவீங்க? யூதேயா. யூதேயாங்கிறது எதுங்க? நம்மளுடைய வீடா, சாரி எருசலேம். எருசலேம் எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய வீடு. அப்ப முதலாவது அங்க தெரியுங்க. சொல்லிக்கிட்டுலாம் அவங்க இருக்க தேவையில்ல, அவங்களுக்குள்ளேயே தெரியும்.
நம்ம போய் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேன் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கேட்டு அங்க இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கே தெரியும் நம்ம பரிசுத்த. ஒரு சமயம் வாயில வேற வழியில இந்த மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொன்னா அப்புறம் தாங்க முடியாது. ஆமாமா, நீங்க தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லிடலாம். ஆனா உண்மையிலேயே தேவனுக்கு அது தெரியும், நமக்கு அது தெரியும். அப்ப பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உடன்படிக்கை செய்யும் போதுதான் தேவன் பரிசுத்த ஆவியை தராரு. அதை எப்பதான் தராருன்னா நம்ம ஜெபிச்சாதான் தருவார். சும்மா பரிசுத்தாவியை தாங்கன்னு சொன்னா தரமாட்டாருங்க. உண்மையிலேயே அதனுடைய விலை மதிப்பை உணரணும். அப்பா பாத்தீங்கல்ல, நானும் இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, உங்க சித்தம் செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா பாருங்க, என்னால முடியவே இல்லப்பா, எனக்கு தயவு செஞ்சு உங்க பரிசுத்தாவியை கொடுங்க, நான் எப்படியாவது நான் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு யார் உண்மையிலே கதறாங்களோ உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தான் தருவாரே ஒழிய, சும்மா வந்த போக்குல ஆண்டவரே பரிசுத்தாவியை தாரும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தேவன் தர்றது இல்லைங்க. வசனம் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11:11 முதல். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஜெபிச்சாதான், அதுவும் அதனுடைய மதிப்பை உணர்ந்து ஜெபிச்சாதான். சும்மா பேச்சு வழக்குல பேசி தேவன்கிட்ட பரிசுத்த ஆவியை நம்ம வாங்கிட முடியாது. அப்ப அதுக்குரிய கனத்தை, அதுக்குரிய மதிப்பை உணர்ந்து நம்ம கேட்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தராரு. இப்ப 10 பேர் ஒன்னா உடன்படிக்கை பண்ணி ஒரு சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. 10 பேருக்கும் ஒண்ணு போல பரிசுத்த ஆவியை கொடுத்துருவாரானா? கண்டிப்பா கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை தராரு. இந்த உலகத்திலே அதிகமாய் பரிசுத்த ஆவியை கொடுத்தது யாருக்குங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. யோவான் 3:34 வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஏன் அவருக்கு மட்டும் அளவில்லாமல் அப்படின்னா, அவர் தான் பரிபூரண மனிதனா வந்தாரு. அவருக்கு கொடுத்தா தான் அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு. நமக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அதனால என்ன பண்ணார்னா அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பிரதர், நானும் சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன், உடன்படிக்கை வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்படுறேன், நான் அதிகமாய் பரிசுத்தாவியை பெற்றுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் அவருடைய பரிசுத்தாவியை தருவார். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் அவருடைய பரிசுத்தாவியை தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வசனம். வெளிப்படுத்துதல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இங்க 3 வகுப்பார குறிச்சு பாக்கியவான்கள்னு சொல்றாரு. யார் யாருங்க அவங்க? வாசிக்கும் போதே நீங்க யாரு? கொடுத்து வச்சவங்க, பாக்கியவான்கள். அடுத்து இதை நீங்க கேட்கும் போதே நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் அப்படிங்கிறாரு. அப்புறம் கை கொள்ளும் போது நீங்க பாக்கியவான்கள்ங்கிறாரு. இதுல உண்மையிலே எது சரியா இருக்கும்? எப்படி சொல்றீங்க? ஏன்னா 1ஆம் அதிகாரத்துலதான் இப்படி சொன்னாரு. நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா, கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்களான்னு இது 3ஐயும் 1ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. ஆனா கடைசி அதிகாரத்துல என்ன தெரியுங்களா சொன்னாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இங்க 3 காணோம், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்னதுங்க அது? கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். வசனத்தை கைக்கொள்வான், கீழ்ப்படிவான். அவனில்
என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இதுதாங்க பரிசுத்தாவி. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இதுதான் பரிசுத்தாவின்னு பார்க்கிறோம். அப்ப எப்ப நாம பரிசுத்தாவியை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும்னா, எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாய் கீழ்ப்படுகிறோமோ அப்ப நாம் தேவனுடைய பரிசுத்தாவியை அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும். அப்ப என்ன கேள்வினா, ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்னைக்கு மத்த சபக்காரங்க சொல்ற மாதிரி நான் ஒரு பாட்டுக்கு 5 பாட்டு பாடி 6 பாட்டு பாடி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாதா பிரதர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் பரிசுத்தாவியை எங்கத்தான் வச்சுட்டாருங்க? இந்த பைபிளுக்குள்ளதான் வச்சுட்டாரு. இந்த வேத வசனத்து பைபிளுக்குள்ளனா நீங்க சொல்ல அர்த்தமா எடுத்துக்கூடாது, அதுக்குள்ள இருக்கிற வேத வார்த்தைக்குள்ளதான் வச்சுட்டார். இதுலதான் பரிசுத்தாவி இருக்கு. எந்த அளவுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள கொண்டு போறோமோ, எந்த அளவுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பரிசுத்தாவி இருக்கும். பைபிளே தொடறது இல்ல, பைபிளே வாசிக்கிறது இல்ல, பைபிள்ல எங்க என்ன இருக்குன்னே தெரியறது இல்ல, இப்படி வாழ்ந்துகிட்டே நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்குவோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எதுக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் தேறுவதற்கு, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுனால இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் பரிசுத்தாவியை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 5:32 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தாங்க அவருடைய பரிசுத்தாவியை தராரு. எப்படி இருக்குங்க? இப்ப அப்படியே ஒரு மாதிரி உற்சாகமா இருக்கா? உங்க பக்கத்துல இருக்கவங்களாம் உற்சாகமா இருக்காங்களா? இப்ப முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். பரிசுத்தாவியை எப்படியெல்லாம் பெறணும்னு பார்த்துட்டோம். இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த பரிசுத்தாவியை எப்ப இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எபேசியர் 4:30 வாசிக்கலாம். அந்தியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இதுதான் ரொம்ப கவனிக்கணுங்க. நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினா நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை இழந்து போயிடுவோம். இப்ப இதை எப்படி கேள்வியா மாத்தலாங்க? நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினா பரிசுத்த ஆவியை இழந்து போயிடுவோம். இதை கேள்வியா மாத்தணும்னா எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும் பிரதர், இல்லைங்களா? அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. எதுக்கு? துக்கப்படுத்தாம இருக்கிறதுக்கு. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்கள் ஒரு 5 காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 5 காரியங்களை நம்ம தியானிச்சு பார்ப்போம். இது நம்ம கிட்ட இருந்தா ஒரு சமயம் பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும் இழந்திருப்போம், இல்லைன்னா இனி வரும் நாட்கள்ல இழந்துடுவோம். அதுக்கு எச்சரிக்கையா ஒரு 5 காரியங்கள் நடைமுறை வாழ்க்கையில இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப பரிசுத்தாவியை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, முதல் காரியம், தேவைக்கு அதிகமாக நாவுக்கு போதிய கட்டுப்பாடு இல்லாமல் வளவளா என்று பேசிக்கொண்டிருத்தல். என்னோட தமிழ் பாஷை புரிஞ்சுங்களா? என்னதுங்க? அதாவது தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, ஓட்ட பானைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி நோயின்னு. ஓட்டம் இல்லாத பானை எதுன்னு எனக்கு தெரியல. எல்லா பானையிலும் என்ன இருக்கும்? ஓட்டம் இருக்கிற பானை தான். ஆனா அந்த ஓட்ட பானைக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா நொய் 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 நொயின்னுக்கிட்டே இருக்குங்களாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் அது என்ன ஆகாது. அது மாதிரி நாம வாயை திறந்தா எப்ப பார்த்தாலும் வள 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 வளன்னு பேசிக்கிட்டே, நான் ஸ்பிரிச்சுவலா தானே பேசுறேன், அதுலயும் அளவு இருக்கணும். சரிங்களா? ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, அப்ப கொஞ்சம் சீக்கிரம் முடியும் பிரதர் அப்படின்னு யாரும் சொல்லல. சரி, அப்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம்னா வள 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 வளன்னு பரிசுத்தாவிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இழந்துருவோம். அப்ப நம்மளே யோசிச்சு பார்ப்போம். குடும்பத்திலேயா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், சபையில சகோதர சகோதரிகள் கிட்டயா இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் ஐயோ அந்த சிஸ்டரா, ஐயோ அவங்க போனோம் பேச்ச நிறுத்த மாட்டாங்க, அந்த பிரதரா, ஐயோ அவர் பக்கத்துக்கு போயிட்டோம் ஆரம்பிச்சாரு, நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம்னு தெரியாது, நான் ஸ்டாப்பா என்ன ஆகிட்டே இருப்பாரு.
இந்த மாதிரி நம்ம சாட்சி எதுவும் வாங்கி வச்சிருக்கோங்களா? இதுக்கு என்ன தெரியுங்களா அடையாளம்? நம்ம பரிசுத்த ஆவியை இழந்துட்டோம்னு அடையாளம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப பேசினா நம்ம ரொம்ப அன்புள்ளவங்கன்னு நினைச்சுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, தேவன் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் தந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரியமா இருக்கு. ரெண்டாவது, அவசியம் உருவாகாமல் பிறருடைய காரியங்களை பேசி அற்ப உற்சாகம் அடைதல். தேவையே இல்லாம அந்த பிரதரை பத்தி உனக்கு தெரியுமா, அந்த சிஸ்டரை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லாம அடுத்தவங்க காரியத்தை பேசி பேசி ஐயோ அதுக்குள்ள 1 hour ஆயிடுச்சா, நேரம் போறதே தெரியாம அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை இழந்துருவோம். மூணாவது, பிறரின் செயல்களை குறித்த கசப்பை கரைந்து போக விடாமல் அதையே அவ்வப்போது சிந்திக்கிறது. அது என்னாலும் அதை மட்டும் என்னால என்ன பண்ணவே முடியல, மறக்க முடியல. அந்த கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னிச்சு பாருங்க. எந்த அம்மா? மாமியார் ஒரு வார்த்தை சொன்னிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை என்ன பண்ணவே முடியல. செத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேனே. ஆனா இங்க பைபிள் வாசிக்கிறது என்ன, ஜெபிக்கிறது என்ன, ஐயோ அப்பா. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு போயிடும். கசப்பின் ஆவி இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவி நமக்கு வராது. எந்த அளவுக்கு கசப்பின் ஆவியை நம்ம தூக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கும், மற்றவங்க தவறு செய்கிறவர்கள் தான். நம்ம என்ன இயேசு கிறிஸ்துவா? எவ்வளவு தவறுகள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம செய்திருக்கிற தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரே உதவி என்ன தெரியுங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த தப்பையெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு உதவி தான் வச்சிருக்கிறார். என்ன உதவிங்க அது? மற்றவங்களுடைய தவறுகளை நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தப்ப மன்னிக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம தப்ப மன்னிக்கிறதுக்காகவே தேவன் நமக்கு ஒரு உதவி செய்யறார். என்னங்க அது? மற்றவங்களை நம்மளை பகைக்க வைக்கிறது. அப்ப மற்றவங்க நம்மளை பகைக்கும் போது தேவன் நமக்கு அதை என்ன பண்றாரு? ஒரு உதவியா மாத்திர. பகைக்க வச்சுட்டேன், நீ இவங்களை மன்னிச்சா நான் உடனே ஒன்னும் மன்னிச்சிருவேன் பாரு. என்ன ஒரு அன்புள்ள தகப்பன் பாருங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க மன்னிங்க, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேனே. ஆனா தேவன் வச்சிருக்கிற வழியே, நீங்க எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை மன்னிப்பேன். நான் உங்களை 100% மன்னிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 20% இல்லைங்க. நம்ம 100% மன்னிக்கும் போது அவர் நம்மளை 100% மன்னிக்கிறாரு. அப்ப கசப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் பரிசுத்த ஆவியை என்ன பண்ண முடியாது. இல்ல பிரதர், எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியலையே, அந்த கசப்பு இருக்க. ஜெபம் பண்ணுவோம். அப்பா, எனக்கு இந்த கசப்பை மட்டும் எடுக்க முடியல, எனக்கு இந்த கசப்பை எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அதுக்கு பரிசுத்த ஆவியை தாங்கப்பான்னு கேட்கும் போது கண்டிப்பாய் தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். அப்ப பார்த்துட்டோம், வளவலா. அடுத்து பிறருடைய காரியங்களை பேசி உற்சாகம் அடைகிறது, கசப்பை எப்ப பார்த்தாலும் கரைஞ்சி போகாம வச்சுக்கிட்டு இருக்கிறது. அடுத்து நான் பெரியவன் என்ற எண்ணம் மனதுக்குள் இருக்கும் போது, சபைகளே யார் தான் பெஸ்ட்? நான் தாங்க. இந்த மாதிரி நான் தான் பெரியவன்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியை நாம இழந்துருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தருவார். அடுத்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமாய் சிந்தையை செலவழிக்கும் போது, 8 ரூபா கொடுத்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டேன்ல, சும்மா 2 பக்கத்தை பார்த்துட்டு வைக்க முடியுமா? அதனால இந்த முதல் பக்கத்தை ஆரம்பிச்சு கடைசி சூடானின் பூகம்பம் அப்படியா ஐயோ அப்படிங்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2 hour 3 hour நியூஸ் பேப்பருக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, பரிசுத்த ஆவியை இழந்தோம். அந்த சித்தி சீரியல், இங்கெல்லாம் என்ன சீரியல்னு தெரியல, அந்த சித்தி எதை விட்டாலும் எதை விட மாட்டேன், சித்தியை விட மாட்டேன் அப்படின்னுகிட்டு இருந்தோம்னா நாம என்ன ஆயிடுவோம்னா இழந்துடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 5 காரியங்கள் நிறைய இருக்கு. விசேஷமா இந்த 5 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். மறுபடியும் நீங்க யோசிச்சுக்கோங்க, நாவுக்கு போதிய கட்டுப்பாடு இல்லாம வளவலான்னு பேசிட்டு இருக்கிறோமா?
எப்ப பார்த்தாலும் பிறருடைய காரியங்களை பேசி அற்ப உற்சாகம் அடைகிறோமா? வர்றாங்களா? பிரதர் அவங்கள பத்தி தெரியுமா? ஐயோ வேண்டாம் சாமி, கொஞ்சம் நிறுத்துங்க, என்கிட்ட இருக்கிறது ஏற்கனவே குறைஞ்சு போய் கிடக்குது, இன்னும் மறுபடியும் நான் குறைஞ்சு போக விட மாட்டேன், தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னா தப்பிச்சோம். சொல்லுங்க சிஸ்டர், இல்ல ஒரு ஜெபத்துக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம்னா நாம் பரிசுத்த ஆவியை இழந்துடுவோம். பிறருடைய கசப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது, நான் பெரியவன்கிற எண்ணம், அது குடும்பத்திலேயா இருக்கட்டும், சபையிலேயா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அதுக்குதான் நம்ம சமீபத்துல கூட நாங்க பார்த்தோம், சவுல் ராஜா. ஏன் சவுல ராஜாவா ஆக்குனார்னா, நீர் உம்முடைய பார்வையில் சிறியவனாய் இருக்கும் போது அல்லவோ தேவன் உன்னை இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாக வைத்தார் அப்படிங்கிறார். சவுல தேவன் ராஜாவா வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சவுல் அவருடைய பார்வையில என்னவா இருந்தாராம்? இருக்கிறத பெனியமின் கோத்திரத்திலேயே இருக்கிற குடும்பத்திலேயே நாங்க தாங்க ரொம்ப சின்ன அற்பமான குடும்பம், இந்த எண்ணம் இருந்ததுனால ராஜா வாக்குனாரு. ராஜாவான உடனே அவருக்கு என்ன தெரியுங்களா வந்துடுச்சு? மேட்டிமை வந்துருச்சு. நம்மளும் கூட ராஜாக்களை ஆசாரியர்களா ஆக்கியிருக்கிறார். ஏன்? எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ கிளாஸ் எடுக்கிறேங்கிறாங்க, ஏதோ 53 கிளாஸ் 70 கிளாஸுங்கிறாங்க, சரி என்னான்னு போய் கேட்போம். அந்த தாழ்மையோட வந்தப்ப தேவன் ஆவியை கொடுத்தாரு. இப்ப உள்ள வந்த உடனே எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் அவங்களுக்குலாம் என்னத்தான் தெரியும் அப்படிங்கும் போது ஆவி என்ன ஆரம்பிச்சிருது? வெளியே போக ஆரம்பிச்சிருது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பெரியவன்கிற எண்ணம் வரக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குரூப்புகள்ல தான் ரெண்டா பிரிக்கிறார் தேவன். சபைக்குள்ளேயே சகோதர சகோதரிகளை ரெண்டா பிரிக்கிறாரு. தாழ்மையா கசப்ப வைக்காம போகிற ஒரு குரூப்பு பரிசுத்தாவியை அதிகமாய் பெற்றுக்கிட்டே போவாங்க, அதிகம் பேச மாட்டாங்க. இன்னொரு குரூப்பு சபையில ஓவரா பேசிக்கிட்டு, ஓவரா நக்கல் அடிச்சுக்கிட்டு, ஓவரா இல்லாத காரியங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவியை இழந்த கூட்டம். ஒரு சமயம் அவங்க சபையில பிரபலமானவர்களா மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஓ இப்படி இருந்தா தான் சபையில பிரபலமாக முடியுமோன்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன ஆயிடக்கூடாதுங்க, நம்ம அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட விஷயத்துல. இப்ப நம்ம பார்க்கிறோம், இப்படி நாம இதுக்கெல்லாம் விலக்கி நம்மளை பாதுகாத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் தேவன் தருகிறார் முக்கியமான ஒரு குணலட்சணம், தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இப்ப என்ன நம்ம பார்த்து முடிக்க போறோம்னா, இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றிருக்கிற ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? இப்ப ஒரு பிரதரை பார்க்கிறேன், அவங்க ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன், அவங்க தெளிந்த புத்தியுள்ள ஆவி உள்ளவங்க அப்படிங்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அடுத்து நான் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றிருக்கிறேனா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல எதுங்க ரொம்ப முக்கியம்? அடுத்தவங்க பெற்றிருந்தா என்ன, பெற்காட்டி என்ன, இல்லைங்களா? நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணாங்கிறத, தெளிந்த புத்தியுள்ள ஆவிய அதுல விசேஷமா நான் பெற்றிருக்கணாங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது காரியம், தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஒருத்தருக்குள்ள இருந்தா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான குணலட்சணம் என்னன்னா ஒழுக்கம். எங்க எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, ஒழுக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணம். இந்த ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்காகத்தாங்க நம்ம சபையாவே கூடி வரோம். 1 கொரிந்தியர் 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. சபைகளில நாம கூடி வர்றதோட முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை கத்துக்கிறதற்கு. சரிங்களா? அப்ப சபைகளில் ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்காக நம்ம வர்றோம். இதுக்குத்தான் தேவன் சபைகள்ல யார தரார்னா மூப்பர்களை வைக்கிறார். ஏன் மூப்பர்களை வைக்கிறார்? மூப்பர்களுடைய கடமை என்ன? தீத்து 1:5 தீத்து 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் மூப்பர். நம்ம ஒரு நாள் அசத்தியத்துல இருந்தோம், சத்தியமே தெரியாதவங்களா இருந்தோம். சரிங்களா? ஒரு ஒழுங்கில்லாதவர்களா இருந்தோம். நல்லா கவனிங்க, ஒழுங்கில்லாதவர்களா இருந்தோம். இப்ப சபைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கூட்டிக்கிட்டு வர்றதே எதுக்கு அப்படின்னா ஒழுங்க கத்துக்கிறதுக்கு. முதலாவது நாம் ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்ப மூப்பருடைய வேலை என்னங்க?
சபையில வர சகோதர சகோதரிகளுக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு மூப்பர்கள் என்னவா இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமா சொல்லுவோமே, சொல்லுங்க பிரதர், எங்க மூப்பருக்கு ஒழுங்கா அவரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:2 வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். அப்ப என்ன அர்த்தம்? இது எல்லாருக்கும் சொல்லியிருக்கு, மூப்பர்களுக்கு மட்டும் சொல்லலைங்க இது. சரிங்களா? மூப்பர் அப்படி இருக்கணும். சபையில இருக்கிற எல்லாரும் என்ன ஆகணும்? அப்படியாய் மாறணுங்கிறதுக்கு தான் அதை சொல்லியிருக்கு. எங்க மூப்பருக்கு தான் இது சொல்லியிருக்கு அப்படின்னா மற்றவங்களாம் எப்படி வேணாலும் இருக்கலாமா? அப்ப எல்லாரும் இது போல இருக்கிறதற்காகத்தான் இத அங்க சொல்லி இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அடுத்து 4வது வசனம் வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம எல்லாரும் ஒழுங்கை கற்றுக்கொள்ளணும். சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா நாம் ஒழுக்கம் உள்ளவர்களா இருப்போம். மூப்பர்களுக்கு சொல்லிட்டமே, உதவிக்காரர்களுக்கு 1 தீமோத்தேயு 3:8. அந்தப்படியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை எச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும். நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் உதவிக்காரர்களும் இருக்கணும். அப்பதான் அந்த சபைக்கு வருகிற சகோதர சகோதரிகளை என்ன பண்ண முடியும்? ஒரு ஒழுங்குக்குள்ள நடத்த முடியும், ஒழுக்கம் உள்ளவர்களாய் நடத்த முடியும். புரிஞ்சு போச்சுங்களா? புரிஞ்சு போச்சா? போகக்கூடாது, வச்சுக்கணும். அப்ப முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? தெளிந்த புத்தி ஆவி உள்ளவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. இப்ப கேள்வி, எதுலையெல்லாம் ஒழுக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க அப்படிங்கும் போது முதல் காரியம் நேரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேரத்தை கடைபிடிப்பதில் ஒழுங்கு தேவை. ஏன்னா தேவன் எதுல ஒழுங்குள்ளவரா இருக்கிறாருங்க? அவர் நேரம் கடைபிடிக்கிறதுல ஒழுங்கின் தேவனாய் இருக்கிறார். பிரசங்கி 3:11 வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பாத்தீங்களா? அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அவர் ஒழுங்கின் தேவனாய் இருக்கிறார். இந்த சபையை உருவாக்கி இந்த சபையை கொண்டு ராஜ்யத்துல முழு உலக ஜனங்களை என்ன பண்ண போறாருங்க? ஒழுங்குபடுத்த போறாருங்க. நல்லா கவனிங்க. நம்மளை இன்னைக்கு ஒழுங்குபடுத்துறதோட நோக்கம், ராஜ்யத்துல ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்கள ஒழுங்குபடுத்த போறோம். நம்மளை நம்பி இந்த முழு உலகத்தை ஒழுங்குபடுத்த கொடுத்தா சரியா இருக்குமா? அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நல்லா யோசிச்சுக்குவோம். நாம் அதை இங்க கற்றுக்கொள்ளாம எப்ப ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஒழுங்க கத்துக் கொடுக்க முடியும்? அப்ப நம்மளுடைய நேர ஒழுங்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எப்படி இருக்குது? ஒரு சில அசாதாரணமான சூழ்நிலைகள்ல குறித்த நேரத்துல நம்ம காரியங்கள் செய்ய முடியாம போகலாம். ஆனா வாரம் சபைக்கு போறோமே, நம்முடைய சபை ஒழுங்கு எப்படி இருக்குது? நேர ஒழுங்கு. வேலைக்கு போறோமே, வேலைக்கு போறதுல அந்த ஒழுங்கை சரியா கடைபிடிக்கிறோமா? என்னமோ கிறிஸ்தவங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு போறாங்க, வர்றாங்க பாருங்க 10 மணி ஆபீஸ் டைம்னா 11 மணி. இந்த மாதிரி நம்மளை குறிச்சு யாரும் சொல்லிடுவாங்களா? நல்லா யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. தேவன் நேர ஒழுங்கை நம்ம கிட்ட பாக்குறார். நம்ம ரொம்ப அற்பமா சின்னதா இதெல்லாம் ஒரு கணக்காக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துலதான் தேவன் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியவரா இருந்துருவார். அப்ப ஒழுங்கு முதலாவது நேரத்தில் ரொம்ப அவசியம். அதுலயும் தேவனுடைய பிள்ளைகளான நாம நேரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்தா வந்துட்டு இருக்கேன் பிரதர், 5 நிமிஷத்துல வந்துருவேன் பிரதர். ஆனா வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 6 hour ஆகும். ரொம்ப தப்புங்க. பிரதர் வேணா நம்மளை ஏத்துட்டு போயிடலாம், ஆனா தேவன் கவனிச்சுட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சரியில்லை. டைம்னா டைம், வர லேட் ஆகுதா 1/2 hourனா 1/2 hourன்னு சொல்லணுங்க. வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி நாம இது பண்ணோம்னா அது சகோதரர்களுடைய இடரலாகும், நம்மளுடைய வாழ்க்கையும் அங்க இடரலாகுது. ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுடைய நேரத்துல. அடுத்து 2வது ஒழுங்கு எதுல இருக்கணும்னா வார்த்தைகள் இல்ல, நாம பேசுகிற வார்த்தைகள் இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒழுங்கு ரொம்ப முக்கியம். மல்கியா 2:7 வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்.
நாம் எல்லாரும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வார்த்தைகளில ஒழுங்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வார்த்தைகளில அறிவு இருக்கணும். அறிவில்லாத வார்த்தைகளை நாம் பேசிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் தேவன் நாம் பேசுகிற வார்த்தைகளை என்ன பண்றாருங்க? கவனித்து கேட்கக்கூடியவரா இருக்கிறார். எரேமியா 8:6. எரேமியா 8:6. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள நான் கவனிச்சு கேட்டேன், ஆனா அவங்க என்ன பண்ணல? யதார்த்தம் பேசல. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. என்ன பண்றேங்கிறத நினைச்சு மனஸ்தாபமே வர்றது இல்லைங்க. இஷ்டத்துக்கு நடக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருந்தா அவங்க தெளிந்த புத்தியுள்ள ஆவிய இழந்துட்டாங்க, இல்லைன்னா பெற்றுக்கொள்ளவே இல்லை. எரேமியா 9:3, 5, 8. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். பொய் பேசுறதுக்கு ட்ரைனிங் பண்றாங்களாம். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பாருங்க, மெய்யை பேசாமல் அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். பொய் பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்களாம், ட்ரெயின் பண்றாங்களாம் நாக்க. எப்படியெல்லாம் ஐயோ ஒரு மாதிரியெல்லாம் நம்மளால பொய் பேச முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா பொய் பேசுகிறதுக்கு தங்களை தயார்படுத்துறாங்க. 8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். பேசுறத பார்த்தா நமஸ்தே பிரதர், நமஸ்தே சிஸ்டர், ஐயோ என்ன அன்பு. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா குழிப்பறிக்கிறார்களாம். பதிவிடை வைக்கிறார்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு, குழிப்பறிக்கிறாங்க. எப்ப அண்ணன் மாட்டுவாரு, எப்ப அக்கா ஏதாவது ஒரு காரியம் பேசுவாங்க, குழிப்பறிச்சு மூடிடலான்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தை இருக்குதா அன்புக்குரிய சகோதரர்களே? தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருந்தா நாம் இப்படிப்பட்டவர்களா இருக்க மாட்டோம். நேரத்துல ஒழுங்கு, வார்த்தைகளில ஒழுங்கு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், உடைகள். நம்முடைய உடைகள் விஷயத்திலையும் கூட என்ன இருக்கணும்னா ஒழுங்கு இருக்கணும். வேதம் சொல்லும் போது தகுதியான வஸ்திரம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது, தகுதியான வஸ்திரம் தரிக்கக்கூடியவர்களா இருக்கணும். 1 தீமோத்தேயு 2:9, 10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, எது அலங்காரமா இருக்கணும், எது அலங்காரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எது அலங்காரமா இருக்கணும் போது தகுதியான வஸ்திரம். நம்மை பார்க்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு தகுதிக்கு ஏற்ற வஸ்திரங்களை நாம போடணும். மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய, மற்றவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை நாம் கொண்டு வரக்கூடாது. அதுல விசேஷமாய் சகோதரர் சொல்லும் போது சகோதரிகளுக்கு இதை விசேஷமா சொல்றாரு. ஏன் அப்படின்னா சகோதரிகள் இப்ப சபை கூடுகைக்கோ கன்வென்ஷனுக்கோ இப்போ வரோன்னு வைங்களேன், வரும்போது ஒரு சிஸ்டரை பார்த்துட்டோன்னு வைங்களேன், அவங்க பிரதர்ஸ் எல்லாம் ஒருத்தர் பார்த்த உடனே வெளியே போயிட்டு, பிரதர் அந்த பிரதர் போட்டிருந்த என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் சொல்ல தெரியும்? நம்ம மறந்துடுவோம். பொதுவாக பிரதர்களுடைய இயல்பு அது ஞாபகம் இருக்காது. நம்ம போட்ட ட்ரெஸ்ஸே, போன வாரம் போட்ட ட்ரெஸ்ஸையே இந்த வாரம் எடுத்து போடுவோம். என்ன அது போன வாரம் போட்ட ட்ரெஸ்ஸையே மறுபடியும் போடுறீங்கன்னா, இதையா போன வாரம் போட்டிருந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் பிரதர்ஸோடைய மைண்ட் இருக்கும். ஆனால் சகோதரிகளுடைய மைண்ட் எப்படி தெரியுங்களா? ஒரு வருஷம் ஆனாலும் என்ன தெரியுங்களா பண்ண மாட்டாங்க, ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு அதிக உடைகள் தேவைப்படுது. அவங்க அதாவது பொதுவாகவே சயின்ஸ் பிரகாரமாவே சகோதரர்களை காட்டிலும் சகோதரிகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம்.
இதை ரொம்ப ஆசீர்வாதமாகவும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் இதை எதுக்கும் கூட பயன்படுத்திடலாம், ரொம்ப மோசமாகவும் பயன்படுத்திடலாம். எதுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது, சத்தியம் கேட்கிற விஷயத்த மறக்காம இருக்கிறது ஆசீர்வாதம். ஆனா ஒருத்தர் நமக்கு விரோதமா செஞ்ச காரியத்தை மறக்காம இருந்தா அது என்ன ஆயிடும்? தவறா போயிடும். சகோதரிகளுக்குள்ள ஏதாவது ஒரு பேச்சு வழக்குல ஏதாவது வார்த்தைகள் வந்துடுச்சுன்னு வைங்களே, சகோதரிகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரதருங்க 1 மாசத்துல 2 மாசத்துல மறந்துட்டு வாங்க பிரதர் அப்படின்வாங்க. அன்னைக்கு உங்களை என்ன வார்த்தை பேசினாரு, இவங்க அதை அப்படியே, அது அவங்களுக்கு இயல்புங்க, அவங்களுக்கு அது மறக்காதுங்களாம். அதனாலதான் இங்க தேவன் சொல்லும்போது பெண்களுக்கு விசேஷமா சொல்றாரு. அவங்க எதை மறக்க மாட்டாங்கன்னா, இந்த வாரம் சத்தியம் கேட்கிறோம், அடுத்த வாரம் சிஸ்டர் போன வாரம் என்ன சப்ஜெக்ட் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ சகோதரிகளை இதான் சொல்ல வரல, சகோதரிகளையும் சேர்த்துக்கங்க சரிங்களா. போன வாரம் என்ன சப்ஜெக்ட் கேட்டோங்கிறத கூட மறந்துடுவாங்களாம். ஆனா போன வாரம் அந்த சிஸ்டர் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்கிறத அப்படிங்களா அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்குங்களாம் சரிங்களா. ஆனா ஆண்டவருக்குரிய காரியங்களை உடனே மறந்துடுவாங்களாம். ஆனா அவங்க ட்ரெஸ் பண்ற விஷயத்துல மறக்கவே மாட்டாங்களாம். அதை நான் சொல்லலைங்க, ஆண்டவரே சொல்றார். பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? பாருங்க, அவங்க பண்ற ட்ரெஸ்ஸ மறக்கவே மாட்டாங்களாம். ஆனா எதை மறந்துட்டாங்களாம்? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். பாத்தீங்களா? அப்படித்தானா? இது நான் சொல்லல சரிங்களா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை இயல்பு, அவங்க சபைக்கு வருகிற சகோதரிகளினுடைய ட்ரெஸ்ஸை கவனிக்கிறத விட தேவனுடைய வார்த்தையை எப்படி கவனிக்கிறாங்க? எல்லாம் இருக்கீங்களா? ரொம்ப குறைவா கவனிக்கிறாங்களாம் சரிங்களா. நாம அப்படி இல்லாது இருப்போமாக சரிங்களா. உங்களை சொல்லல, அதுக்காக வேற யாரையும் சொல்லல சரிங்களா. அப்ப ரொம்ப கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடைகள் விஷயத்திலையும் ஒழுங்கு இருக்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வீடு, நம்முடைய வீடு அது 2 ரூமா இருக்கலாங்க. இல்லைங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், 1 ரூம் தான் பரவாயில்லைங்க. 1 ரூமோ 2 ரூமோ 3 ரூமோ, ஆனா தெளிந்த புத்தியுள்ள ஆவி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வீடு ஒழுங்கு நிறைந்த வீடா அது இருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டுல முன்னாடி போட்டிருப்பாங்க இயேசுவே வீட்டின், ஆனா உள்ளுக்குள்ள போனா இயேசுவுக்கும் அவங்களுக்கு என்னவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் இருக்காது, எப்ப பார்த்தாலும் சண்டை. அது சகோதரர் விசேஷமா சொல்லும் போது சண்டை போடுகிறவர்களாகவும் சண்டையை தூண்டுகிறவர்களாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சுத்தமா என்ன கிடையாது, பொன்னான பிரமாணத்தில் நம்ம சுத்தமா என்ன கிடையாது தெரியுங்களா. அவங்க கிட்ட எல்லாம் தேவனுடைய ஆவியே கிடையாது. என்னதான் நம்ம இங்க நல்ல சகோதர சகோதரிகள் போல வேடம் விட்டுட்டாலும், எப்ப பார்த்தாலும் வீட்டுல கணவன் கிட்டையோ மனைவி கிட்டையோ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே, இல்லைன்னா சண்டையை தூண்டுகிறவர்களா இருந்துகிட்டு நாம பரிசுத்தாவியை பெற்றுக்கோன்னு நினைச்சோம்னா நம்மளை நாமளே ஏமாற்ற கொள்ளக்கூடியவங்களா இருப்போம். அப்ப வீட்டுல ஒழுங்கு இருக்கணும். நாம் வீட்டுல பேசுகிற வார்த்தைகளில ஒழுங்கு இருக்கணும். ஏன்னா வீடுதான் நம்ம யாருங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய அருமையான கண்ணாடி. அப்ப நாம் வீட்டுல பேசுகிற வார்த்தைகள் ஒழுங்கு நிறைந்த வார்த்தைகளா இருக்குதா? ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும். நம்ம வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க அது இருக்கணும். ஒரு சில வீடுகள்ல பார்த்திருக்கோம், அவ்வளவு அருமையா இருக்கும், அழகா வீடை வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில வீடுகள்ல கிச்சன்ல இருக்கிறதெல்லாம் பெட்ரூம்லையும், பெட்ரூம்ல இருக்கிறதெல்லாம் கிச்சன்லையும் சரிங்களா எல்லாம். ஆனா ஒரு சிலர் நான் கவனிச்சிருக்கேன், கொஞ்சம் வீடு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டா கூட, இதுக்கு தான் பிரதர் உங்களால நாங்க வீட்டுக்கே கூப்பிடுறதில்ல அப்படிங்கிறீங்களா? இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட ரொம்ப இதாகிடுவாங்க. அதை நீட்டா வைக்கிறதுல அவ்வளோ ஒரு கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருந்தா இருதயமும் சுத்தமா இருக்கும், வீடும் சுத்தமா இருக்குங்க. என் இருதயம் சுத்தமா தான் இருக்கு, வீடு தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு அப்படின்னோம்னா அது தவறான காரியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பாருங்க, அது அவர் சொல்லும் போது இல்ல, அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும் போது யோவான் 20:7, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். பாருங்க, உயிர்த்து எழுந்துட்டாரு.
நான் தான் உயிர் தெழுந்துட்டேனே, எனக்கும் இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லையே, கிடக்கிறதெல்லாம் அங்கங்க கிடக்கட்டும்னு தூக்கி போட்டு போயிட்டாருங்களா? என்ன பண்ணாராம்? தனியே சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே. இதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம இந்த கோணத்துல பார்த்துட்டு வரும்போது அவர் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு? சுருட்டி நீட்டா வச்சுட்டு போயிருக்கிறாரு பாருங்க. ஆனா நம்ம ஒரு சில நேரத்துல கிளம்புவோம் பாருங்க, அந்த துணி அந்த மூலையில, இந்த துணி இந்த மூலையில, எல்லாம் செதறி கிடக்க கிளம்பி வர்றது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தெளிந்த புத்தியுள்ள ஆவி உள்ளவர்களாக இருந்தா நாம் இது போன்ற ஒழுங்கு நிறைந்தவர்களாக இருப்போம். ஏன்னா இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்லும்போது உபாகமம் 23 வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்ம வீட்டுல உலாவிக்கிட்டு இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. நம்ம வீடு எப்பவுமே ஆண்டவர் உலாவுகிற இடமா இருக்கணுங்க. அப்ப நாம் தெளிந்த புத்தியுள்ள ஆவியோட இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல நான் மட்டும் இல்ல, என் மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்ல, யாரும் கூட இருக்கிறா? ஆண்டவரும் இருக்கிறார். அப்படிங்கிற உணர்வை நாம் பரிசுத்தாவியை பெற்றிருந்தோம்னா அது நமக்கு கொடுக்கும். இல்லையே பிரதர், அது சபைக்கு வந்தா மட்டும்தானே அப்படி இருக்கு. வேலை செய்யற இடத்துல எல்லாம் ஐயோ நான் உடன்படிக்கை செஞ்சேங்கிற ஞாபகமே வர்றது இல்லையே அப்படின்னம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாம் பரிசுத்தாவிய குறைவா பெற்றிருக்கலாம், இல்லைன்னா பெறாமலும் கூட இருக்கலாம். அப்ப அந்த உணர்வு தாங்க நாம் ஆவிக்குரிய ஜீவன் செய்கிறதுக்கு அங்க அடையாளமாக இருக்குது. ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சொந்த வீடுன்னா அப்படி வச்சுக்குவாங்க, ஆனா வாடகை வீடுன்னா எப்படி வச்சுக்குவாங்க தெரியுங்களா? இது வாடகை வீடு தானே? இல்லைங்க, சொந்த வீடும் கூட எந்த வீடு தான் அது நமக்கு, அதுவும் வாடகை வீடு தான். அப்ப சொந்த வீடை நம்ம ஒரு மாதிரியும் நம்ம இருக்கிற வாடகை வீடை ஒரு மாதிரியும் பாக்குறோமா? வாடகை வீடா இருந்தாலும் அந்த எண்ணம் சுத்தமா, ஏன்னா அப்ப நம்ம அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தேவன் அந்த வீட்டுல இருக்கிறார் இல்லைங்களா? அதை அழகா நம்ம வைத்துக்கொள்ளும். ஏன்னா அந்த வீட்டு ஓனர் உயிர் தந்து வரும்போது சாட்சி கொடுக்கணும். எங்க வீட்டுல ஒருத்தர் வாடகைக்கு இருந்தாங்கங்க, அவங்க சபை வாய்ப்பு இன்னைக்கு அடைஞ்சிட்டாங்கங்க, ஆனா அவங்க இருக்கும்போது எங்க வீடு அப்படி இருந்துச்சுங்க, அவங்க எங்க வீட்டு வாடகைக்கு இது பண்ணிட்டு போனாங்க, இன்னொருத்தவங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்களே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஐயோ நல்ல நேரம் அவங்க எங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்கங்க, ஒரு இந்துக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கங்க, அப்படி வீட்டை வச்சுக்கிட்டாங்க. ராஜ்யத்துல நமக்கு சாட்சி கிடைக்குங்கிறீங்க? ரொம்ப இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்க போயிட்டு இப்ப போய் நின்றுகிட்டு இதெல்லாம் பேசுறீங்களே பிரதர்னா, இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே விஷயம். நாம் சத்தியம் அதிகம் அறிந்து கொண்டோம்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களா மாறணும். நம்ம சத்தியம் அறிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாறலன்னா சத்தியத்துல தப்பு கிடையாது, அதை வாங்கின நிலத்துல ஏதோ தப்புங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து கொஞ்சம் காரியங்கள் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இரண்டாவது, முதல் காரியம் ஒழுங்கு, தெளிந்த புத்தியுள்ள அவங்க கிட்ட. ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கிறது குடும்பத்தில் சாட்சி. அப்ப தெளிந்த புத்தியுள்ளவர்கள் தங்கள் குடும்பங்களில் நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, சிறந்த தந்தையாக, நல்ல தாயாக, சிறந்த மகளாக, நல்ல மகளாக இருப்பார்கள். அப்ப நம்ம குடும்பத்தார் சாட்சி கொடுக்க முடியுமா நம்ம தெளிந்த புத்தியுள்ள ஆவி பெற்றிருக்கிறோம்னு சொல்லி? ஒரு வீட்டின் தலைவன் அந்த வீட்டுக்கு ஆசாரியனாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனிங்க, நாம நம்ம குடும்பத்துக்கு ஆசாரியனா இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துல வளர்றதுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. இதை சகோதரர் சொல்லும்போது, கிறிஸ்துவின் மனதை கொண்ட உண்மையான கிறிஸ்தவ கணவன் தன் மனைவியை நேசிப்பான், அவளை போற்றுவான், அவளை பராமரிக்கிறான். உடல் ரீதியான தேவைகளை பொறுத்தவரை மட்டும் அல்ல, அவளுடைய இருதயத்தையும் பாசத்தையும் வளர்ப்பதற்கு உடன்படிக்கை செய்திருப்பதை நினைவில் கொள்ளுவான். அத்தகைய கணவன் உணவு, உடை மற்றும் தங்குமிடம் போன்ற அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதில் தனது கடமையை நிறைவேற்றி விட்டதாக உணர மாட்டான். புரியுதுங்களா நான் வாசிக்கிறது? அதாவது ஒரு சிறந்த கணவனா இருந்தார்னா தன் மனைவியினுடைய சகல தேவைகளையும் சந்திக்கிறவரா இருப்பார். அதோட மட்டும் நிறுத்திட மாட்டாரு. குடும்ப கடமைகள் மற்றும் கவலைகளில் அவள் முழு நேரம் மூழ்கி விடுவதில் அவன் திருப்தி அடைய மாட்டான்.
ஆனால் தன் திறனுக்கு ஏற்றவாறு அவளுடைய மனதை, அவளுடைய இருதயத்தை வளர்ப்பதற்கு முயற்சிப்பான். குடும்பத்தில் தனது தலைமைத்துவத்தை பயன்படுத்தி அதன் விவகாரங்களை ஒழுங்கமைப்பதால் அவளுக்கு ஆன்மீக கூட்டுறவு மற்றும் சத்தியத்தை படிப்பதற்கு நியாயமான நேரத்தை அவர் ஒதுக்கி கொடுப்பார். என்ன இதுல விளக்கம்னா, ஒரு சிறந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு குடும்பத்துல உதவி செய்வாராம். வேலைகள்ல அவங்க ஆவிக்குரிய காரியங்களை அதிக நேரம் எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பா இருப்பாராம். நாம அப்படி இருக்கிறோமா? அதே போல மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவாங்க. பிள்ளைங்க வெளியில பள்ளிக்கு செல்லும் போதோ, வேலைக்காரியங்களா வெளியில செல்லும் போதோ அவங்களுக்காக எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணி அனுப்புறோங்க? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி அனுப்புறோமா பிள்ளைகளை? அம்மா போயிட்டு வரேன், போ போ சீக்கிரம் வண்டி வந்துடும் போ அப்படின்ட்டு கிச்சன்ல இருந்தே டாடா பாய் பாய் சொல்றோமா? இருப்பா, வா, உட்காரு, நில்லன நில்லு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா முழங்கால் படியிடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புறோமா? வீட்டுக்கு வந்த உடனே ஜெபிக்கிறோமா? இந்த ஜெப பழக்கம்லாம் இருக்குங்களா? அதெல்லாம் அப்ப இருந்துச்சு, இப்ப இருக்கா? நம்ம பிள்ளைகள் வெளியில கிளம்பும் போது ஜெபம் பண்ணி அனுப்பணும். அவங்க வந்த பின்னாடியோ குடும்ப ஜெபமோ நம்ம பண்றது அவங்களுடைய எதிர்காலத்துல அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களும் வெளியில கிளம்பும் போது ஜெபம் பண்ணி போவாங்க. இதுக்கெல்லாம் பைபிள்ல வசனம் இருக்கா? வெளியில போகும்போது ஜெபம் பண்ணணும், வரும்போது ஜெபம் பண்ணணும், இதுக்கெல்லாம் பைபிள்ல வசனம் இருக்கா அப்படின்னோம்னா இருக்குங்களா? இருக்கு. எங்க இருக்கு? என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35-36. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35-36. பெட்டியானது புறப்படும் போது பாளையத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படுறாங்கன்னு வைங்க. தூக்கு சட்டி முட்டெல்லாம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கிளம்புறது இல்லைங்க. புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். இதுக்கு பேர் என்னங்க? ஜெபம். புறப்படும் போது ஜெபம் பண்ணாரு. அடுத்த வசனம், அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். போதுங்க. அப்ப பாருங்க, வேதத்துல இருக்கு, பழைய ஏற்பாட்டிலேயே ஆதாரம் இருக்குது. புறப்படும் போது ஒரு ஜெபம், வந்த உடனே ஒரு ஜெபம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கணும். இதுல சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. தன்னுடைய பிள்ளைகள், ஏன்னா சகோதரர்கள் அடிக்கடி வேலை விஷயமா வெளியில போயிடுவாங்க இல்லைங்களா? பிள்ளைகள் வெளியில கிளம்பும் போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறதுல கவனம் செலுத்துறீங்களோ இல்லையோ, டிஃபன் பாக்ஸை எடுத்தியோ அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறோமோ இல்லையோ, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புறதுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்த உடனே ஜெபிக்கிறோமோ இல்லையோ, அந்த நாள் முடிவுல குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி எல்லாரும் ஜெபிக்கணுங்க. அதான் குடும்ப ஜெபம். அப்படி எல்லாரும் ஜெபித்து அந்த குடும்பத்துல அந்த நாளை முடிக்கும் போது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிச்சா நல்லா இருக்குங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெபிச்சா நல்லா இருக்குமா? நிறைய வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெபிக்கிறது. ஆண்டவரே இந்த நாளுக்காக ஆண்டவரே அப்படின்னு சொல்லியே அந்த ஜெபம் என்னவாயிடும்? நல்லா சாப்பிட்டுட்டு பண்ணுனா அறகுறையா போயிடும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா யோபு சொல்லும் போது சாப்பிடுறத காட்டிலும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாராம்? உணவை காட்டிலும், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை காத்து கொண்டேங்கிறாருங்க. முதலாவது குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டா அந்த குடும்பம் தேவனால ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமே பழைய விஷயங்கள் தான். ஆனா என்னவா இருக்கு? புதுசா சொல்ல வேண்டியதா அங்க இருக்குது. அப்ப இதான் நம்ம பார்த்துட்டோம், குடும்பத்தில் சாட்சி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தை குறித்த சரியான அறிவு. தெளிந்த புத்தி உள்ளவங்க உலகத்தை குறித்த ஒரு சரியான அறிவுல இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்ட இவர்களுடைய மனம் உலக ஆஸ்திகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து குவித்து வைத்திருந்தாலும் தான் மரணம் அடையும் போது ஒன்றையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை பகுத்தறிகிறது. எதுவுமே இந்த உலகத்துல இருந்து நாம் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறதுல தெளிவான அறிவுள்ளவர்களா அவங்க இருப்பாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நேர்மை உள்ளவர்களா இருப்பாங்க. தெளிந்த புத்தி ஆவியை பெற்றவர்கள் எல்லா மனிதருக்கு முன்பாக நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வதோடு அல்லாமல் தன் வீட்டுக்கு வேண்டிய வருமானத்தை நேர்மையான வழியிலே ஈட்டுவார்கள். ஒரு அப்பா வேலை செய்யற இடத்துல இருந்து பேப்பர் பென்சில் எடுத்துக்கிட்டு வந்தாருன்னா பையன் என்ன பண்ணுவாரு? ஸ்கூல்ல இருந்து ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வருவார்.
வீட்டுல இருந்துகிட்டு நான் வெளியில இருக்கேன் பிரதர்னு போன் பண்ணோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? வெளியே இருந்துகிட்டு வீட்டுல இருக்கேன்னு போன் பண்ணுவார். அப்ப நேர்மைங்கிறது நம்மளுடைய குடும்பத்துல ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கணும். கடைசி பாத்தீங்கன்னா நிதானம். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற அடுத்த குணலட்சணம் நிதானம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? விசேஷமா 5 காரியங்கள். ஒழுக்கம் நிறைந்தவர்களா இருக்கணும், குடும்பத்தில் சாட்சி பெற்றவர்களா இருக்கணும், உலகத்தை குறித்த சரியான அறிவு பெற்றவர்களா இருக்கணும், எல்லா இடங்களிலும் நேர்மை உள்ளவர்களா இருக்கணும், பதறாமல் நிதானம் உள்ளவர்களா இருக்கணும். இதுதான் தெளிந்த புத்தியை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கும். ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல குறைவுபட்டிருந்தோம்னா இது குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை, தேவனுடைய சமூகத்துக்கு போய் எனக்கு பரிசுத்தவிய தாங்கப்பா, இதுலயும் கூட எனக்கு மாற்றத்தை கொடுங்க நாம் ஜெபிக்கிறதற்காக. அப்ப இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாள்ல நாம் பார்த்துட்ட பாடம். அப்ப தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதுக்காக அவருக்கே துதியும் கனம் மகிமை உண்டாகட்டும். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.